கூப்பிட்டு ஒரு சுமூகமான முடிவு கொடுத்துட்டு போகலாமே. அதுக்கு ஏன் போட்டு இவ்வளோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? டைட்டில் பிரச்சனை. கூலி படம் எங்ககிட்ட தான் டைட்டில் அவர் தான் ப்ரொடியூசர் வந்து. படம் ஒரு நல்ல படம், பாட்டெல்லாம் இட்டு. ஐயா டைட்டில் நீங்கள் வாங்கி வச்சிருக்கீங்க, இந்த படத்துக்கு வச்சிருக்கீங்க, எங்ககிட்ட ஏதாவது அனுமதி கேட்டீங்களா? நீங்கள் தென்னிந்தியாவில் உள்ள 4 மொழி சம்மந்தப்பட்டவர்கள், நாக்கு தெலுசு, நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்கன்னு ரெஸ்பான்ஸ் இல்லை. அதெல்லாம் கிடையாதுங்க, எங்கிட்ட காசு கிடையாதுங்க, விட்டுருங்க. நீங்கள் ஏதோ ஒரு பட நிறுவனம் வந்து கேட்டப்போ அவ்வளோ சிவகார்த்திகேயன் படத்துக்கு ஆரம்பத்தில் வாங்கின சம்பளத்தை தான் வாங்கினமா நான். எனக்குன்னு ஒரு வளர்ச்சி இருக்குது, என்னுடைய என் படங்கள் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் வந்து பாடல்களுக்கான ரைட்ஸ் பிரச்சனை இது ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி பேச வேணாம். என்ன கங்கை அமரன், வைரமுத்து, இளையராஜா தொடர்ந்து அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் நம்ம சொல்லுவோம். வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டில் பிரச்சனை. டைட்டில் அது தொடர்ச்சியாக ரொம்ப காலமாக அந்த டைட்டில் பிரச்சனை இருக்குது. வந்து ஏற்கனவே எடுத்த படங்களுடைய டைட்டிலை பயன்படுத்துவது அப்படின்னு இப்போ கூட 7 சேனல் மாணிக்க நாராயணன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். வந்து கூலி படம் எங்ககிட்ட தான் டைட்டில் அவர் தான் ப்ரொடியூசர். வந்து சரத்குமார் நடித்த கூலி படம். அப்புறம் சன் பிக்சர்ஸ்லேருந்து பேசினாங்க. பேசி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட முடிவு பண்ணி அந்த டைட்டிலை நான் கொடுத்துட்டேன், இதுதான் நியாயம் அப்படின்னு அவருடைய தரப்பை சொல்லியிருந்தார். வந்து எல்லாமே உண்டு. ஒரு பாடல் அப்படின்னு நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இளையராஜா வந்து பாட்டுக்கு வந்து ஒரு காப்புரிமை கேட்குறாரு. வந்து அவருடைய பாடல் எங்கே இது பண்ணாலும் யூஸ் பண்ணாலும் அதுக்கு ரைட்ஸ்க்கான இது வந்து தொகை அனுப்புன்றாரு. இல்லை அனுமதி இல்லாமல் பாட்டை இது பண்ணக்கூடாது, யாராக இருந்தாலும் சரி நான் விட மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கார். அப்படின்ற ஓகே, அவர் தொடர்ச்சி அவர் மீது விமர்சனங்களும் அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. நமக்கு ஒரு நண்பர் சொன்ன தகவல் என்னென்னா, ரட்சகன் ஒரு படம் தெரியும். வந்து பிரவீன்காந்த் டைரக்ஷன், கேட்டி குஞ்சுமோன் தயாரிப்பில் அந்த காலகட்டங்களில் பாட்டு சமைட்டு, அதாவது வந்து பட்டி தொட்டியங்க பறக்கிற மாதிரியான பாட்டு. வந்து ஏஆர் ரகுமான் தான் இசை. வந்து நாகார்ஜுன் நடிச்சிருந்தார். வெளுக்கிற மாதிரியான ஒரு பாட்டு. அந்த சமயத்தில் அந்த பாடலுக்கான இந்தி ரைட்ஸு நான் தான் வச்சுப்பேன். ரகுமான் வந்து அடம்பிடிச்சு அதை வாங்கிட்டார். அந்த பாட்டு தமிழில் வந்து படம் அந்த அளவுக்கு சரியாக போகலனாலும் ஆடியோ பெரிய ஹிட்டு, ரட்சகனுடைய ஆடியோ ஹிட்டு, இந்தியில் மாபெரும் ஹிட்டு. அந்த சமயத்தில் யார் ரகுமான் அந்த கேள்வி கேட்டிங்களா அப்படின்னு ஒரு தரப்பு. இன்றைக்கி இளையராஜாவை சுற்றி அடிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஓகே, இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போது நான் தான் கிங்கு அப்படின்னு ஒரு படம், சந்தானம் படம். இந்த சந்தானம் படம் இந்த வாரம் வருகிற வந்த மே 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது. ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுக்காக அதிலிருந்து பயந்து அடுத்த வாரத்துக்கு மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தரப்பு சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்பில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இல்லைங்க, இந்த நான் தான் கிங்கு படத்தினுடைய ப்ரொடியூசர் யாருன்னு தெரியும், கோபுரம் ஃபிலிம்ஸ், அன்புச்செழியன். ஏறக்குறைய எல்லா தியேட்டரும் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. இல்லை அவரை மீறி யாரும் வந்து படம் போட முடியாது. அதனால் ஸ்டார் படத்தினுடைய ப்ரொடியூசர், கவின் நடிக்கிற ஸ்டார் படத்தினுடைய ப்ரொடியூசர் கொஞ்சம் போய் கேட்டுக்கிறதுல, சார் படத்துக்கு நல்ல டாக் இருக்குது, அந்த ட்ரெய்லருக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது, கவினுக்கு ரொம்ப முக்கியமான படம், இளன் டைரக்ஷனில் இந்த படம் வந்திருக்குது, யூத்துங்க மத்தியில் இப்போது ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறதுனால ஒரு வாரம் நீங்கள் தள்ளி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுக்கின்றதுனால இந்த சந்தான படம் தள்ளி போனதாக இருக்குது. இப்போ ஸ்டார் படத்திற்கு வரும்பொழுது இங்கே ஒரு தலைப்பு பஞ்சாயத்து வந்து நிற்குது. என்னென்னா, இதை எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. ஸ்டார் ஏற்கனவே பிரசாந்த் நடித்து பிரவீன்காந்த் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு படம். அந்த படம் ஒரு நல்ல படம் தான், பாட்டெல்லாம் இட்டு. இப்போ என்னென்னா, ஆக்சுவலாக வந்து கூலி படத்துக்கு எப்படி வந்து இவர் சொல்லியிருந்தார், வந்து மாணிக்க நாராயணன். ஓகே, என்கிட்ட வந்து சன் பிக்சர்ஸ் பேசுனாங்க, நாங்கள் வந்து ஒரு டேர்ம்ஸில் பேசி அந்த டைட்டில் கொடுத்தாச்சு அப்படின்னு. இப்போ ஸ்டார் படத்திற்கான ப்ரொடியூசரான விஜய கிருஷ்ணராஜன் நினைக்கிறேன் அந்த சமயத்தில். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா டைட்டிலில் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, இந்த படத்துக்கு வச்சுருக்கீங்க, எங்ககிட்ட ஏதாவது அனுமதி கேட்டிங்களா? நீங்கள் எனக்கு வந்து ஏதாவது ஒன்று கொடுங்க, ஏதாவது ஒரு தொகை, நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அங்கேருந்து எந்த பதிலும் வரலன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பிரவீன்காந்த் அப்புறம் வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்னா ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் அணுகியிருக்காங்க. ப்ரொடியூசர் கவுன்சில் இந்த படத்தலைப்பு சம்மந்தமான பஞ்சாயத்துக்கெலாம் இங்கே வராதிங்க, அது சேம்பருக்கு போங்கன்னு சொல்லுங்கள். சேம்பர் உங்களுக்கு தெரியும், வந்து தென்னிந்தியாவில் உள்ள 4 மொழி சம்மந்தப்பட்டவர்கள், தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம். அங்கே போனீங்கன்னா அங்கே பதிலே பார்த்திங்கன்னா நிறைய தெலுங்கில் தான் வருதான். வந்து டைரக்டர் பிரவீன்காந்தே சொன்னார், எங்கே போய் நின்னாலும் தெலுங்கில் தான் வருது, நாக்கு தெலுசு, நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்கன்னு ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகிட்டா, அந்த பழைய பிரசாந்த் நடித்த அந்த ஸ்டார் ப்ரொடியூசர் என்ன பண்ணியிருக்காரு,
இவர் டைரக்டர் வந்து யார் பிரவீன் காந்தி ஏதாவது வழக்கு போடலாமான்னா அதெல்லாம் கிடையாதுங்க, எங்கிட்ட காசு கிடையாதுங்க, விட்டுருங்க நீங்கள், நம்ம கேட்டு பார்த்தாச்சு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க, எங்கிட்ட பணமும் கிடையாது, இவங்ககிட்ட போய் நான் போராட முடியாது, நம்ம டைட்டில் எடுத்து வச்சாச்சு, விட்டுருங்க அப்படின்னு ஆயிடுச்சு. இது அப்படியே இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ரீவைண்ட் பண்ணி ஒன்று பார்ப்போம். விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிற படத்தினுடைய தலைப்பு எல்ஐசின்னு வச்சாங்க. வச்ச உடனே டக்குன்னு அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்தது யாருன்னா பூ படத்துடைய மியூசிக் டைரக்டர் எஸ்எஸ் குமரன். பூ படத்துக்கு மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லாமல் தேநீர் விடுதின்னு ஒரு படத்தையும் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த எல்ஐசின்ற டைட்டிலை அவர் தான் வந்து பதிவு பண்ணி அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வருஷம் பணம் கட்டி அதை வச்சுருக்காரு. வந்து அந்த சமயத்தில் எங்கிட்ட அனுமதி வாங்காமல் இவங்க பாட்டு டைட்டில் வச்சுட்டாங்க அப்படின்போது அதுக்கு நிறைய எதிர்வினையான விஷயங்கள்லாம் வந்தது. வந்து ஏற்கனவே நான் கூட ஒரு டைட்டில் வச்சுருந்தேன், ஏதோ ஒரு பட நிறுவனம் வந்து கேட்டப்போ அவ்வளோ சிவகார்த்திகேயன் படத்துக்கு அவ்வளோ இதுவாக பவ்யமாக கேட்டாங்க. கேட்டு அதுக்கு வந்து நான் ஒரு குறைந்த ஒரு தொகையை கூட சொல்லியிருந்தேன். அவங்க வந்து நிறைவான ஒரு தொகையை வந்து டைட்டில் கொடுக்குறப்போ ஒரு காசு கொடுக்கணும் இல்லையா, டைட்டில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது தானே. வந்து நீங்கள் அந்த காலத்தில் வந்து லேபில் வந்து ஃபிலிம் இருக்கும், வந்து ஃபிலிமில் நீங்கள் ஜெமினி லேபிள்லாம் பழைய ஃபிலிம்லாம் வந்து அந்த நெகட்டிவ் வந்து பாதுகாப்பு வச்சுருப்பாங்க. வந்து ஏசி அறையில் அந்த கெமிக்கல்லாம் போட்டு, ஏன்னா உங்களுக்கு ஃபங்கஸ் பிடிச்சி போச்சுன்னா போயிடும். வந்து அதுக்கு வந்து ஒரு தொகை மாதமோ அல்லது வருஷத்துக்கு ஒரு முறையே கட்டணும். அதே போல் தான் இந்த டைட்டில் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அதை ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறமா எல்ஐசி படத்தினுடைய டைட்டில் பஞ்சாயத்து ஒரு வழியாக முடிஞ்சது. வந்து இப்போ ஸ்டார் கவின் நடிச்சிருக்காரு. கவினுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் இளன். வந்து அவங்க அப்பாவுடைய வாழ்க்கையை பிரதிபலிப்பாக வச்சு தான் இந்த படத்தை நான் இது பண்ணியிருக்கேன்னு அந்த ட்ரெய்லர் பெரிய அளவில் வந்து ரீச் ஆகிருக்குது. கவின் கூட ஓப்பனாகவே சொல்லியிருந்தாரு, நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கோடி ரூபாய் சம்பளம் கேட்குறீங்களாமே அப்படின்பொழுது, ஏன் சார் நாங்கள் கேட்கக்கூடாது, நான் ஆரம்பத்தில் வாங்கின சம்பளத்தை தான் வாங்கினேம்மா, நான் எனக்குன்னு ஒரு வளர்ச்சி இருக்குது, டாடா படத்துக்கு அப்புறம் என் படங்கள் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, எனக்கான ரசிகர்கள் உருவாகியிருக்காங்க, அப்போ நான் ஏன் கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. இப்போ ஒட்டுமொத்தமாக ஸ்டார் படத்தின் மீது ஒரு கவனம் வந்திருக்குது. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் கூட. ஏன்னா அந்த படம் கண்டிப்பாக ஓடணும். ஏன்னா எல்லாரும் வேண்டுவது என்னென்னா, கடந்த ஜனவரியிலிருந்து இந்த மே மாதம் வந்தாச்சு, வந்து மே கிட்டத்தட்ட 8ஆம் தேதி இன்றைக்கி வந்தாச்சு. இது வரைக்கும் எத்தனை படம் தமிழில் ஓடி இருக்குது. சில படங்கள் வந்து பெரிய ஓரளவு பேர் வந்திருக்கு, பெரிய வியாபார ரீதியாக ஒன்றும் கிடையாது. மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா தியேட்டருக்கு வந்ததும் தெரில, போகிறதும் தெரில. அது மாதிரி இருக்கிற நேரத்தில் ஸ்டார் படத்தின் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா, ஏன் இந்த படமாவது ஓடட்டும். ஏன்னா ஒரு பக்கம் மலையாள படம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரீரிலீஸு, இப்படியா தமிழ் சினிமா மோசமான நிலைக்கு போகும்போது இந்த படம் ஓடட்டும். இதன் பிறகாவது வந்து ஒவ்வொரு படமாக வரட்டும் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆக்சிஜன் கிடைக்கட்டும்ன்ற ரேஞ்சில் வந்து இந்த தலைப்பு பஞ்சாயத்து வரும்பொழுது அது என்ன இருக்குது, இவ்வளோ செலவு பண்ணியாச்சு, பழைய ப்ரொடியூசர் அந்த தலைப்பு அவங்க வச்சுருக்காங்கன்னு போது கூப்பிட்டு ஒரு சுமூகமான முடிவு கொடுத்துட்டு போகலாமே. அதுக்கு ஏன் போட்டு இவ்வளோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இது வந்து இதனால் என்ன ஆகுன்னா, இது ஒரு விஷயமாக மாறும்பொழுது ஏறக்குறைய அவர் என்ன சொல்கிறாரோ, அந்த ப்ரொடியூசர், அந்த பழைய ஸ்டாரோடைய ப்ரொடியூசர், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேங்க, ஏன் சாபம் வேணாங்க, உங்களுக்கு நல்லா ஓடட்டுங்க, நான் ஒரு பெரிய வசதியாலாம் இல்லை, நான் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு என்ன இருக்குது, எதாவது என் டைட்டில் அது எனக்கான உரிமை, அது எதாவது பார்த்து செய்யுங்க சொல்லுவாங்களே, எதாவது பார்த்து செய்யுங்கன்ற மாதிரி அப்படி கேட்குறாரு. ஏன் இவ்வளோ செலவு பண்ணியாச்சு, படத்தின் மீது இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது, அவ்வளோ ஸ்டார் காஸ்டிங், ஒரு கொண்டாட்டமான படமாக இப்போயே கொண்டு வந்து நிற்கிறாங்க. அந்த தலைப்புக்கான ஒரு என்ன செட்டில்மெண்ட்டோ அல்லது பேசியோ அந்த பஞ்சாயத்தை ஒரு மனநிறைவாக செஞ்சுட்டு போங்களேன் அப்படின்னு தான். வந்து கதை திருட்டு, மியூசிக்கு வந்து கையாடல் பண்ணுவது, பாடல்கள் எடுப்பது, தலைப்பு பிரச்சனை, ஒரு முடிவுக்கு வாங்க. இதுதான் தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயம். நன்றி.